ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னன்னா, நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்டு, நம்ம மொபைல் ஹேக் ஆகிடுச்சா இல்லையான்றது தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்டு. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆப் டவுன்லோட் பண்ணுறோம், அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நம்மளுக்கு தெரியாது நம்ம மொபைல் ஹேக் ஆகிடுச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன், இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது உங்கள் மொபைலில் பிரச்சனை வந்திருக்கா இல்லையா, உங்கள் மொபைல் ஏதாவது ஹேக் ஆகிருக்கா இல்லை ரிஸ்கில் இருக்கான்றது நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சிம்பிளாக இப்போது நம்ம மொபைல் ஹேக் ஆகிருக்கா இல்லையான்றது நம்ம சிம்பிளாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன்ன்றது தெரியும். ப்ரொஃபைல் ஆப்ஷன் தெரியுதுல்ல, மேலே பாருங்கள், ப்ரொஃபைல் ஆப்ஷன்ன்றது தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே உங்களுக்கு 4th ஆப்ஷன் ப்ளே ப்ரொடெக்ட் இருக்கும். அந்த ப்ளே ப்ரொடெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, யுவர் டிவைஸ் இஸ் அட் ரிஸ்க்ன்ட்டு. இங்கே ஏன் அப்படி தெரியுது? உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு ஆப், உங்கள் மொபைல் ஸ்கேன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஆப்பு உங்கள் மொபைலில் இருக்குது. உங்களுக்கு பாருங்க, க்ளீனாக தெரியுது, ரெட் மார்க்கில் தெரியுதுல்ல, யுவர் டிவைஸ் இஸ் அட் ஏ ரிஸ்க்ன்ட்டு தெரியுதுல்ல. இதை நீங்கள் என்ன பண்ணணும், அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். உங்கள் மொபைலுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் பாருங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்கே க்ளீனாக என்ன தெரியும், எந்த பிரச்சனையும் உங்கள் மொபைலில் இல்லை, நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் அன்ட்டு உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா? அதனால் உங்கள் மொபைலில் எப்போவுமே ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். தப்பு என்ன தெரியுமா, ஆல்மோஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம், சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். நம்மளுக்கு தெரியாது அது என்னடா ப்ராப்ளம் ஆகுது, நம்ம மொபைலில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா இல்லையான்றது தெரியாமலே நம்ம அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதனால் இப்போ நம்ம மொபைலில் இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கங்க, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் எல்லா ஆப்ஸையும் ஸ்கேன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் மொபைல் கண்டிப்பாக ஹேக் ஆகிருக்குன்றது அர்த்தம் இதுக்கு. அது இல்லாமல் நீங்கள் இதை பாருங்கள், மொபைல் இங்கே மேலே காமிக்கிறதுல இங்கே ஏதாவது இங்கே சார்ஜிங்கு பேட்ரி பர்சன்டேஜ் காட்டுறதுல அங்கே பாருங்கள் 85% இந்த மாதிரி காட்டுறதுல இந்த இடத்துல ஏதாவது க்ரீன் மாதிரி உங்கள் கேமரா ஆன்லே இருக்குன்ற மாதிரி ஏதாவது காட்டிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் உங்களுக்கு தெரியாமல் யாரோ பார்க்குறாங்க, உங்கள் கேமரா யாரோ பார்க்குறாங்கன்றது கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மொபைல் ஹேக் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான், நம்ம கேமரா யாராவது பார்க்குறாங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன்ன்றது காட்டும். அதை நீங்கள் எப்போவுமே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ப்ளே ப்ரொடெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீசெக் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரீன் டாட் மேலே தெரியுதுல, அந்த இடத்துல க்ரீன் டாட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் உங்களுக்கே தெரியாமல் கேமரா யாரோ பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக மொபைல் வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் யாரோ பார்க்குறாங்கன்றது க்ளீனாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் தெரியாது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.